காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. இப்படி வடிவேலனுடைய புகழை பற்றி சொல்வதற்கு நமக்கு ஒரு நாள் போதாது. அவருடைய வீரதீர பராக்கிரம செயல்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கந்த புராணம் என்ற பகுதியிலே கச்சியப்ப சிவாச்சாரியாரால் அருளப்பட்ட அற்புதமான புராணம். இதிலே சூரபத்மனுடைய கொட்டத்தையும் அவனுடைய தம்பிமார்களுடைய அட்டகாசத்தையும் பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். தாரகாசுரன் எப்படி மாண்டான்? வீரபாகு தேவரை அனுப்பித்து முருகப்பெருமான் போரை துவக்குகின்றார். அப்பொழுது வீரபத்திரம் என்ற அஸ்திரம் பட்டு கீழே விழுகின்றான் தாரகாசுரன். அதற்கு பின்பு கிரௌஞ்சமலைக்கு உள்ளே புகுந்து அவன் ஏமாற்றுகின்றான். இந்த மாய போரை புரிந்து கொண்ட வடிவேலன் என்ன பண்றாரு? நாரதருடைய வேண்டுகோளுக்கிணங்க அங்கே தோன்றி தாரகாசுரனை வதம் செய்கின்றார். இந்த செய்தியை கொண்டு போய் எங்க சொல்றான்? தாரகாசுரனுடைய மைந்தன் தன்னுடைய பெரியப்பாவான சூரபத்மனிடம் சொல்லி அழுகின்றான். அப்பொழுது சூரபத்மனுக்கு கோபம் மிகுந்து என்ன பண்றாரு? நான் வடிவேலனை அழித்தே தீருவேன் என்ற ஒரு ஆவேசத்தோடு எழுகின்றானாம், கோபத்தோடு. அப்பொழுது அமைச்சர் பெருமானான அமோகன் சொல்றாரு, அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். சிறுவனான சிவபெருமானுடைய மைந்தனை தாங்கள் மிகவும் சுலபமாக எடை போட்டு விடாதீர்கள். அவருடைய பராக்கிரமம் பெரிது. அவரை பற்றி நாம் செய்தி சேகரிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது முருகப்பெருமான் எங்கே தங்கி இருக்கின்றார் என்று நாம் பார்க்க வேண்டும். அவர் திருச்செந்தூரிலே முகாமிட்டிருக்கின்றார். அற்புதமான அந்த கஷேத்திரத்திலே அவர் 5 சிவலிங்கங்களை ஸ்தாபித்து சிவபெருமானை வணங்கி கொண்டிருக்கின்றார் மற்றும் அங்கிருந்து கொண்டு தன்னுடைய போர் நடவடிக்கைகளில் இறங்குகின்றார். வீரபாகு தேவரை முதன்மை சேனாதிபதியாக நியமித்து இப்படி அருமையாக முருகப்பெருமான் தன்னுடைய அற்புதமான ஆட்டத்தை துவக்குகின்றார் சூரர்களுக்கு எதிராக. இப்பொழுது சூரபத்மனுடைய அமைச்சரவையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்ன செய்வது? முருகப்பெருமான் இங்கே வந்தால் நாம எப்படி அவரை எதிர்கொள்வது என்பதை பற்றி அவர்கள் தீவிர ஆலோசனையில் இறங்கி இருக்கின்றார்கள். வீரபாகு தேவருக்கு கட்டளை பிறந்துவிட்டது வடிவேலனிடமிருந்து. என்னன்னா, நீ சென்று சூரனிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். முறையாக ஜெயந்தனை விடுவிக்க வேண்டும். அப்படி தாங்கள் விடுவிக்காவிட்டால் சூரன் வதம் செய்யப்படுவது உறுதி என்ற ஒரு எச்சரிக்கையை அனுப்புகின்றார் வடிவேலன். இந்த எச்சரிக்கை செய்தியை தாங்கிக் கொண்டு ஒரு தூதுவனாக உள்ளே நுழைகின்றார் வீரபாகு தேவர். அவ்வளவு சுலபத்தில் சூரனுடைய கோட்டையை அடைந்துவிட முடியாது யாராலும். அவ்வளவு பாதுகாப்பு அங்கே. அப்பொழுது தெற்கு வாசல் வழியாக நுழைகின்றார் வீரபாகு தேவர். அங்கே ஒரு அசுரனை வதம் செய்துவிட்டு உள்ளே நுழைகின்றார். உள்ளே நுழைந்து பார்க்கும் பொழுது அவரால் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. எத்தனை மாடக்கூடங்கள், கூட கோபுரங்கள், எத்தனை அற்புதமான வேலைப்பாடு, எத்தனை அட்டகாசமான அமைப்பு, எவ்வளவு அபரிமிதமான அசுரர்கள், அவர்களுடைய பலம் என்ன, இதை பற்றியெல்லாம் அவர் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார் சிறிய வடிவம் எடுத்துக்கொண்டு. அப்பொழுது அவர் 2 வீரர்களை பார்க்கின்றார். ஏன்னா அவங்க 2 பேரும், அந்த 2 காவலாளிகளும் சூரபத்மனுடைய கோட்டைக்குள் பிரதானமாக வாயில் காவலர்களாக செயல்புரிந்து கொண்டிருக்கிறார்கள். உக்ரன், மயூரன் என்பது அவர்களுடைய பெயர்கள். அவர்களையும் கடந்து விட்டு உள்ளே நுழைகின்றார் வீரபாகு தேவர். இந்த சூரபத்மனுடைய கோட்டைக்குள்ளே அரண்மனை சிறைச்சாலையிலே ஜெயந்தன் கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கின்றார். என்னன்னா, சிவபெருமானே, தங்களுடைய மனம் இன்னும் இறங்கவில்லையா? நாங்கள் எவ்வளவு துன்பத்தை இன்னும் சகித்துக் கொண்டிருக்க வேண்டும். தாங்கள் மனம் திறந்து இந்த தேவர்களை ஒரு கண் பார்க்க கூடாதா? எங்களுடைய இந்த கவலை தீர்ந்து விடாதா? சூரனுடைய கொட்டம் அடங்கி விடாதா என்று அவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களாம். அப்பொழுது அந்த இரவிலே வடிவேலன் கனவிலே தோன்றுகின்றார். ஜெயந்தனை பார்த்து கூறுகின்றார், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். என்னுடைய தூதுவன் வீரபாகு தேவரை நான் அனுப்பித்திருக்கிறேன். அவர் சென்று சூரனிடம் ஒரு எச்சரிக்கையை கொடுப்பார். ஒன்று, தாங்கள் அடைத்து வைத்திருக்கக்கூடிய தேவர்களையும் இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தனையும் விடுவிக்க வேண்டும், அல்லது
தாங்கள் மடிய போவது உறுதி என்ற எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்ற தாங்கள் ஒன்றுக்கும் வருந்த வேண்டாம். தேவர்களுக்கு அவர்களுடைய நல்ல காலம் விரைவில் பிறக்க இருக்கின்றது என்ற அற்புதமான அருளாணையை சொல்கின்றார் கனவிலே தோன்றி. இதை கேட்டு கொஞ்சம் நிம்மதி அடைகின்றான் ஜெயந்தன். ஏன்னா பல காலம் பல துன்பங்களை அனுபவித்த தேவர்கள் இந்த சிறு அளவு சந்தோஷத்தை கேட்டவுடன் அவர்களுக்கு ஆனந்தமாகிவிட்டது. அவர்களுடைய அயற்சி எல்லாம் நீங்கிவிட்டது. அப்பா, ஒரு வழியாக நம்முடைய துன்பம் முடிவுக்கு வந்துவிடும் என்ற ஒரு ஆசுவாசம் பிறந்து விட்டது அவர்களுடைய மனதிலே. இப்ப பாருங்க, வீரபாகு தேவர் அரண்மனைக்குள்ளே நுழைகின்றார். ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சூரபத்மனும் அவனுடைய தம்பி சிங்கமுகாசுரன், அவனுடைய பிள்ளை அதிவீரன், இப்படி பல அசுரர்கள் அங்கே அமர்ந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். முருகப்பெருமான் வந்தால் என்ன செய்வது, அவரை எப்படி எதிர்கொள்வது என்பது பற்றியெல்லாம். அப்பொழுது வீரபாகு தேவர் உள்ளே நுழைகின்றார். பார்க்கின்றார், மிகப்பெரிய ரத்தன சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கின்றான் சூரபத்மன். அவன் எதிரே நாம் சும்மா சாதாரண ஒரு தரையிலே அமர்ந்து விடுவதா? நாம் யார்? வடிவேலனுடைய தலைமை சேனாதிபதி அல்லவா? அவருடைய தூதுவனாக வந்திருக்கின்றோம் அல்லவா? நாம் கேட்டால் நமக்கு அவன் ஆசனம் கொடுப்பானா? அப்படி என்றால் நாம் முருகப்பெருமானை துதித்து நமக்கென்று ஒரு ஆசனத்தை உருவாக்கி கொள்வோம் என்ற எண்ணத்திற்கு வந்து விட்டார் வீரபாகு தேவர். கருணைக்கடலான முருகப்பெருமானை நினைத்தவுடன் அவருக்கு வடிவேலன் ஆசி வழங்கிவிட்டார். மிகப்பெரிய சிம்மாசனம் ஒன்று வந்து எதிரிலே அமர்ந்து விட்டது. இப்பொழுது அதன் மேலே ஏறி அமர்ந்து கொள்கின்றார் வீரபாகு தேவர். இதை கண்ணுற்றவுடன் சூரபத்மனுக்கு கோபம் வந்து விட்டது. ஆவேசமாக பேசுகின்றானாம். யார் நீ? யாரை கேட்டு இந்த கோட்டைக்குள்ளே நுழைந்தா? எத்தனை திமிர் இருக்க வேண்டும் உனக்கு? என்னுடைய அரண்மனைக்குள்ளே நுழைந்து மாயமாக ஒரு சிம்மாசனத்தை உருவாக்கி அதன் மேல் ஏறி அமர்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? யார் நீ என்று கேட்கும் பொழுது வீரபாகு தேவர் சொல்கின்றாராம் மகிழ்ச்சியாக, சிவனின் மைந்தனான வடிவேலனுடைய தூதுவன் நான். உன்னிடம் ஒரு எச்சரிக்கையை கொண்டு வந்திருக்கின்றேன் என்று. சூரபத்மன் அட்டகாசமாக சிரிக்கின்றான். யாரை பார்த்து பேசுகின்றாய் என்ற எண்ணம் உனக்கு இருக்கின்றதா? சிவபெருமானிடமிருந்து மாறாத வரத்தை வாங்கி இருப்பவர்கள் நாங்கள். எங்களிடம் நின்று பேசக்கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. முதலில் யார் என்பதை பற்றி சொல் என்று கேட்டவுடன் சொல்கின்றார் வீரபாகு தேவர், இந்திரனுடைய மைந்தன் ஜெயந்தனை நீ சிறையில் வைத்திருக்கின்றாய் அல்லவா? அவரை முதன்மையாக விடுதலை செய்ய வேண்டும். அடுத்தது தாங்கள் சரணடைய வேண்டும் என்று. ஆனால் இதை கேட்டவுடன் கோபத்தில் கொந்தளிக்கின்றான் சூரபத்மன். அடே, நீ எங்கிருக்கின்றாய் என்பது முதலில் உனக்கு நினைவிருக்கட்டும். சூரபத்மனுடைய கோட்டை இது. இங்கே நுழைந்து நீ என்னை அட்டகாசம் செய்கின்றாயா என்று கோபம் வந்து விட்டது சூரபத்மனுக்கு. இவனை பிடித்து இழுத்து வாருங்கள் என்று ஒரு கட்டளையை இடுகின்றார். ஆனா அவரை பிடிக்க யாராலையும் முடியல. வீரபாகு தேவர் ஒரு எச்சரிக்கையை கொடுத்து விட்டார். வடிவேலன் உரைத்தபடி ஒன்று சரணடைய வேண்டும் அல்லது மடிய வேண்டும், இதுதான் நிபந்தனை. ஆனால் இந்த நிபந்தனையை ஒப்புக்கொள்ளவில்லை சூரபத்மன். அவனுக்கு ஆவேசம். என்ன பண்றாரு பாருங்க. சிறிய உருவம் எடுத்துக்கொண்டு மறுபடியும் வெளியே வருகின்றார் அரண்மனையை விட்டு. வந்து என்ன பண்றாரு பாருங்க. அவனுடைய ஆஸ்தான ஒரு அரண்மனை கோபுரம் இருந்தது. அந்த கோபுரத்திலே 20,000 கலசங்கள் உண்டாம். அப்படி என்றால் நாம் பிரமித்துத்தான் போக வேண்டும். ஏன்னா எவ்வளவு பெரிய கோபுரம் இருக்க வேண்டும். அதற்கு மேல் 20,000 கலசம் வைப்பதென்றால் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்டிட அமைப்பு இருக்க வேண்டும். இதையெல்லாம் இடித்து தள்ளுகின்றாராம் வீரபாகு தேவர். மிகப்பெரிய உருவம் எடுத்து அந்த ஆஸ்தான கலசங்களை எல்லாம் அவர் கீழே உருட்டி விடுகின்றாராம். இதுபட்டு பல அசுரர்கள் மாண்டு விடுகின்றார்களாம். பல அசுரர்கள் சிதறி ஓடுகின்றார்களாம். சூரபத்மனுடைய கோட்டையை உண்டு இல்லை என்று நாசம் செய்கின்றார் வீரபாகு தேவர். இப்பொழுது பாருங்க, இவ்வளவு அமர்க்கலம் நடந்து விட்டதா? சூரபத்மனுக்கு என்ன செய்வது என்பது புரியவில்லை. ஏன்னா இதற்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு வீர தீர விளையாட்டை அவன் பார்க்கவில்லை. ஏன்னா இதற்கு முன்னாடி அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? சிவபெருமானிடம் வரம் வாங்கிவிட்டேன், என்னை யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது. 108 அண்டங்களை 1008 யுகங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்பது சிவபெருமான் வழங்கிய அருள் வரம். இந்த வரத்தினால் ஏறிய தலைக்கணத்தால் அவன் ஆடிய ஆட்டங்கள் அதிகம். தன்னை எதிர்ப்பதற்கோ தன்னை மிஞ்சுவதற்கோ ஒரு ஆள் இந்த உலகத்தில் கிடையாது என்பது அவனுடைய திடமான எண்ணம். இதனால் சுதாரிப்பதற்குள் அத்தனை வேலையும் முடித்து விட்டார் வீரபாகு தேவர். பாதி அசுரர்களை காணும், அத்தனை பேரையும் கொன்று விட்டார் வீரபாகு தேவர்.
என்ன செய்வது என்பதை கணிப்பதற்கு முன்பு நடந்த அட்டகாசம் இது. இப்பொழுது என்ன பண்றான் பாருங்க சூரபத்மன். தன்னுடைய தலைமை அமைச்சர்களை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்கின்றானாம். எத்தனை சேதம் நமக்கு, இவ்வளவற்றையும் நாம் சரி செய்ய வேண்டும் அல்லவா? அதற்காக உடனே பிரம்மாவை கூப்பிடுங்கள், என்ன அரண்மனையை மறுபடியும் நாம கட்டணும் அப்படின்னு. அப்பொழுது சொல்றாராம் காமகோபன் என்ற அமைச்சர், சுவாமி பிரம்மா இப்ப என்ன பண்றாருன்னாக்கா, திருச்செந்தூர்ல அமர்ந்திருக்கிறாரு முருகப்பெருமான் காலடிக்கு கீழே. இப்ப நாம இந்த அண்டத்துக்குரிய பிரம்மாவை கூப்பிட முடியாது, வேற ஒரு அண்டத்துல இருந்து ஒரு பிரம்மாவை கூப்பிட்டு தான் சரி செய்யணும் அப்படின்னு. உடனே முடியுங்கள் வேலை அப்படின்னு கட்டளை பிறப்பிக்கின்றான் சூரன். இவ்வளவு வீரதீர விளையாட்டத்தையும் பார்த்து விட்டு என்ன பண்றாரு சூரபத்மனுடைய தம்பி சிங்கமுகாசுரன், அவனுக்கு கொஞ்சம் மெய்யுணர்வு வந்து விட்டது போலும். அவன் என்ன சொல்றான் பாருங்க, அண்ணா நீங்க நினைக்கிறா போல சிறுவன் கிடையாது, சிவனின் மைந்தன், மிகப்பெரிய பராக்கிரமசாலி, சிவனுடைய அம்சம். தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள், முருகப்பெருமானை சரணடைங்கள் என்று சொல்லும் பொழுது கோபம் தலைக்கு மேலே ஏறிவிட்டது சூரபத்மனுக்கு. நீ என்னுடைய தம்பியா? எப்படி வந்து பிறந்தா இந்த அசுர கூட்டத்துக்குள்ளே? கேவலம் ஒரு சிறு பிள்ளை பொடியன், அவனுக்கா என்னை தலைவணங்க சொல்கின்றாய்? எத்தனை அநியாயம் நீ பேசுவது அப்படின்னு கேட்கும் பொழுது சிங்கமுகாசுரனுக்கு ஒரு உண்மை புரிந்து விட்டது. நாம் சொல்லி கேட்க போவது கிடையாது சூரபத்மன், இவன் அழிவு உறுதியாகிவிட்டது, அசுரர்கள் மடிய போவது உறுதி, நாம் சொன்னால் கேட்க மாட்டான் என்ற முடிவுக்கு வந்து விட்டான் சிங்கமுகாசுரன். அவன் என்ன சொல்றான் பாருங்க, அண்ணா தப்பாக சொல்லிவிட்டேன், உங்களுடைய பராக்கிரமம் பெரிது, தாங்களே போரை முன்னிட்டு நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டானாம். இதை கேட்டவுடன் சூரபத்மனுக்கு சந்தோஷம் வந்து விட்டது. வழிக்கு வந்தாயா? அசுரர்களுடைய பலம்தான் பெரிது, இதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு பொடியனுக்காக நீ இப்படி பேசக்கூடாது என்று. இப்ப என்ன பண்றான் பாருங்க, ஆலோசனை நடத்துகின்றார்கள் மறுபடியும். அப்பொழுது நாம முன்பே பார்த்தோம், வீரபாகு தேவர் சூரபத்மனுடைய மைந்தர்களில் ஒருவனான வஜ்ரபாகுவை வீழ்த்தி விட்டார். மீறி இருப்பது 3 பிள்ளைகள், பானுகோபன், அக்னிமுகன், ஹிரண்யன். இந்த 3 பேரும் ஒரு கோரிக்கை வைக்கின்றார்களாம். தந்தையே தாங்கள் இங்கேயே இருந்து கொண்டு ஆட்சி செய்யுங்கள், நான் சென்று அந்த முருகப்பெருமானை எதிர்க்கின்றேன் என்று. அப்பொழுது பானுகோபன் முன் வருகின்றான். பதுமகோமலைக்கும் சூரபத்மனுக்கும் பிறந்த பிள்ளை. அவன் சொல்றான், தந்தையை என்னை தாங்கள் அனுப்புங்கள், நான் சென்று முருகப்பெருமானை வதம் செய்கின்றேன் என்று. பாருங்கள் எப்படிப்பட்ட வேடிக்கை என்று. முருகப்பெருமான் தோன்றி இருப்பதே சூரபத்மனை வரம் செய்வதற்குத்தான். ஆனால் இவன் என்ன சொல்றான் பாருங்க, சிறு பிள்ளை, இவர்கள் அல்லவா அரியா பிள்ளைகள், முருகப்பெருமானை அரியா பிள்ளை என்று சொல்கின்றார்கள். எத்தனை மதியீனம் பாருங்கள், எவ்வளவு அகந்தை பாருங்கள். பானுகோபன் சொல்றான், தந்தையே தாங்கள் சிறிதும் வருத்தப்பட வேண்டாம், வீரபாகு தேவரை நான் கட்டி இழுத்து வருகின்றேன். மறுபடியும் இன்னொன்றும் சொல்கின்றான், என்னன்னா முருகப்பெருமானை நான் சந்தித்து அவரையும் நான் அழித்து விட்டு வருகின்றேன் என்று. எவ்வளவு ஒரு மதியீனம் பாருங்கள். இவன் என்ன பண்றான், சந்தோஷமாகி விட்டது சூரபத்மனுக்கு. சரி, நம்முடைய பிள்ளைகள் சென்று அந்த பொடியனை வதம் செய்யட்டும் என்று பார்க்கின்றான். இப்ப என்ன பண்றானா பானுகோபன், மிகப்பெரிய படைகளை திரட்டி கொண்டு புறப்படுகின்றானாம் முருகப்பெருமானை எதிர்கொள்வதற்கு. முருகப்பெருமான் வடிவேலோடு தோன்றிவிட்டார் தேவர்களை காப்பதற்கென்று. அவரும் போருக்கு ஆயத்தமாகிவிட்டார். தேவகணங்களும் என்ன சொல்லிக்கிட்டு புறப்படுகிறார்கள், வெற்றிவேல் வீரவேல் என்று பெருமுழக்கமிட்டு கொண்டு புறப்படுகின்றார்கள், ஆர்ப்பரிப்போடு ஆரவாரத்தோடு. இப்பொழுது கடலரசன் வழிவிட்டால் ஒழிய முருகப்பெருமானுடைய படைகள் சூரபத்மனுடைய கோட்டையை சென்று அடைய முடியாது. அப்பொழுது கடலிலே கால் வைத்தவுடன் கடலரசன் என்ன பண்றான், முருகப்பெருமானுடைய கால்களை தொட்டு வணங்கி, சுவாமி தாங்கள் தாராளமாக என்னை கடந்து செல்லலாம் என்று ஒரு அன்பு கோரிக்கையை வைக்கின்றான். ஏன்னா முருகப்பெருமானுடைய பதம் கிடைப்பது எவ்வளவு கடினம். அவரே வந்து நிற்கின்றார் என்று சொல்லும் பொழுது நாம் எப்படி வேண்டாம் என்று சொல்வது. என்ன பண்றார் கடலரசன், வழி விடுகின்றார். இப்பொழுது அங்கே நீர் இருந்த இடத்திலே நிலம் தோன்றிவிட்டது. அத்தனை தேவப்படைகளும் சூரபத்மனுடைய கோட்டைக்கு சென்று அடைந்து விட்டன போர் செய்வதற்காக. இப்ப என்ன நடக்க போகின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுது நாம் அடுத்த அத்தியாயத்திலே சந்திக்க வேண்டும். ஏன்னா முருகப்பெருமான் எப்படி போர் செய்கின்றார், எப்படி வதம் செய்கின்றார், அத்தனை பேரையும் என்று நாம் அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம். அதுவரைக்கும் நாம் வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லிக்கொண்டு கருணை கடலான முருகப்பெருமானை சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த அத்தியாயத்திலே.
காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.